SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நண்டு கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஜலதோஷமாக இருந்தால் கூட நண்டு கிரேவி, நண்டு சமைச்சு சாப்பிட்டாலே நல்லாயிடும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நண்டு தான் எடுத்துருக்கோம். நல்லா அலசி எடுத்துகிட்டு அதன் பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸு இதை நண்டு கால் இதெல்லாம் ஓடெல்லாம் எடுக்கணும், க்ளீன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நண்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு திரும்பவும் ஒரு 3 டைமு அலசணும். ஏன்னா இதெல்லாம் சதையாக இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே மண்ணில் இருக்கும். ஓடி எடுத்துகிட்ட பிறகு திரும்பவும் 3 டைம் அலசணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். நண்டை உடைச்சிடாதீங்க, உடைக்காமலே அப்படியே முழுசாக செய்யுங்க. அப்போ தான் அது நண்டினுடைய அழகே. இந்த முழுசாக ஒரு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டா தான் நண்டு சாப்பிட்ட மாதிரி திருப்தி கிடைக்கும். இங்கே பாருங்கள், தக்காளி 3, வெங்காயம் 3, ரெண்டுமே சேர்த்து பல்ஸ் மோடில் அப்படி திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு பேட்ச் அரைச்சிருக்கேன், இன்னொரு பேட்ச் வச்சுருக்கேன். இது மாதிரி அரைச்சிடலாம், பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. இங்கே பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி, வெங்காயம், பெரிய டீஸ்பூனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் 1. நல்லா ஒரு 5 நிமிஷம் தீயை குறைச்சிட்டு எல்லாமே சேர்ந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. காரம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பெரிய ஸ்பூனால் தான் எடுத்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். நல்லா கலந்து விடுங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, இது வந்து 1/2 கிலோ நண்டு தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கியிருக்கு. வெங்காயம் தக்காளி அரைச்சா இல்லையா, அந்த ஜாரில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக, மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்து வதங்கட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுது. கருவேப்பிலை நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம நண்டையும் சேர்த்துடலாம். எல்லா நண்டையும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அப்படி நண்டு கூடயே மசாலா கொஞ்சம் கலந்து விடுங்க. இந்த நண்டுக்கு தகுந்த கடலவுப்பு பாருங்க. நல்லா மசாலா தூள் சேர்ந்துருக்கு. டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நண்டு வந்து தண்ணி விடும், கொஞ்சமாக தான் வைக்கணும். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லாமே தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே மூடி வைங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தேங்காய் சாந்து சேர்த்து இறக்கிடலாம். மூடி தேங்காயில் இதில் பாதி சைஸ் தான் எடுத்துருக்கேன். சின்னதாக பீஸ் போட்டிருக்கேன். ஒரு ஏலக்காய், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், மிளகு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், எல்லாமே சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது பாருங்கள், நண்டு கிரேவி ரெடி ஆகிடுது. நண்டெல்லாம் சூப்பராக வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற தேங்காய் விழுது அப்படியே சேர்த்துடலாம். அப்படியே கலந்து விடுங்க. லைட்டாக திருப்பி விடுங்க. ஏன்னா பெருசாக போட்டிருக்கிறதால நண்டு திருப்பி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜாரில் இருக்கிறதுக்கு சேர்த்துருங்க, வேஸ்ட்டாக போயிடும். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. மல்லி இலையை சேர்த்துட்டு
கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான நண்டு கிரேவி நல்லா காரசாரமாக ஜோராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நண்டு கிரேவி ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நல்லா சமைச்சு வச்சுருக்கேன் காரசாரமாக. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.